ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ ராசிக்கு முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்தது 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மையில் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார், அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அரசனை போல் வாழ பிறந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சனி ராசி முதல் 12 வீடுகளில் இருந்தால் என்ன பலன்கள் செய்வார் அப்படின்னு பார்க்க போகிறோம். சனி வந்து கர்மகாரகன், அதாவது நம்மளோட கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்மளுக்கான வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான். அது மட்டும் இல்லாமல் நீதிமான்னு சொல்லுவோம். ஒரு செயலில் ஒரு இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படின்னு ஆணித்தரமாக பேசக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான். ஸோ ஒரு நீதி பரிபாலனை கொடுக்கக்கூடியவர்னு சொல்லலாம். ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான். இப்படிப்பட்ட சனி பகவான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பகை கிரகம், எதிரி. ஸோ இந்த எதிரி உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா, எதிரியாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சூரியனுடைய பிள்ளை, சூரியனுக்கு பிள்ளை தான் சனி. ஸோ இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிற விஷயம். இதுக்கெல்லாம் காரண காரியங்கள் இருக்குது. என்னென்ன கிரகங்களுக்கு எப்படி மனைவி, குழந்தை, இதெல்லாம் இது வந்து புராணங்கள் சொல்லக்கூடியது. இருந்தாலும் கூட இதுக்கெல்லாம் அடிநாதமாக தத்துவங்கள் இருக்குது. இந்த நம்ம புராணங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்க்குறதுக்கு வந்து வேடிக்கையாக இருக்கும். அம்புலிமாமா கதை மாதிரி தான் இருக்கும் புராணங்கள் அப்படின்றது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு உள்ளே வந்து மெய்யியல் தத்துவங்கள் இருக்கும். ஒவ்வொரு புராணத்துக்குள்ளேயும் மெய்யியல் தத்துவங்கள் இருக்கும். ஸோ அந்த வகையில் சொல்லப்பட்டது தான் சூரியனோட பிள்ளை சனி அப்படின்றதெல்லாம். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு பகையாக வரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கார் அப்படின்னா என்ன பலன் செய்வார் அப்படின்னா, சிம்ம ராசியில் சனி வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்போட மல்லு கட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க, முரண்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது இயற்கையாக எவ்வளோதான் நல்ல விதமாக நடந்துக்கிட்டாலும் அந்த பிரச்சனைன்னு வரத்தான் செய்யும். உங்களுக்கும் உங்கள் உயர் அதிகாரிக்கும், இன்னும் ஏன் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்குமே அது மாதிரி வரும். சிம்ம ராசியில் சனி இருக்கிற நிலையில் பிறந்திருக்க குழந்தைகளுக்கும் அவங்களுடைய தந்தைக்கும் கண்டிப்பான முறையில் அன்பு பாசம் எல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கும். அது இல்லாமல் இருக்காது. இருந்தாலும் கருத்து முரண்பாடுகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறது நீங்கள் செய்ய மாட்டீங்க, இப்படியான ஒரு போக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். இது வந்து உங்கள் தொழில் நிறுவனத்துலேயும் ஏற்படும். உங்களுக்கு தலைமையாக யார் வராங்களோ அவங்களோட கண்டிப்பாக வந்து முரண்படக்கூடிய தன்மையை வந்து ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுத்துருவார். இருந்தாலுமே கூட உங்கள் ராசிநாதன் சிம்ம ராசிக்குன்னு ஒரு குணம் உண்டு இல்லையா? நம்ம வந்து யார்கிட்டும் அடிபணிஞ்சு போகக்கூடாது, நம்மள்ட்ட நேர்மை இருக்குது, உண்மை இருக்குது, நியாயம் இருக்குது, நமக்கு தலைமை பண்பு இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து எப்பயுமே எல்லா இடத்துலையும் கௌரவமாக கெத்தாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துட்ருக்கு இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலையில் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல சனி இருப்பார். ஒரு நேரம் நம்ம சுப்பீரியராக உங்களை காமிச்சு கொண்டு வரணும், ஒரு நேரம் உங்களை வந்து நம்ம அப்படி இருந்தது தப்பு அப்படின்னு நினைக்க வைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ராசியிலேயே சனி இருக்கும் போது செய்யக்கூடிய பணிகள். இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட, நல்ல ஒரு எண்ணங்களோட, கடுமையாக உழைக்கக்கூடிய, உழைப்பு தான் நம்ம உயர்த்தும் அப்படின்ற எண்ணத்தோட வாழ வைக்கக்கூடிய நிலையை வந்து சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார். அதுக்கு அடுத்ததாக நம்ம ராசிக்கு 2ஆம் வீடு, சிம்ம ராசிக்கு
2ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசியில சனி பகவான் அமர்றார் அப்படின்னா, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நம்ம அழுத்தமா சொல்ல வேண்டியது இருக்கு. சிம்ம ராசிக்காரர்கள் இயல்புலயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோபம் வந்து உள்ளவங்க தான். நியாயமான காரணங்களுக்கான கோபமா தான் இருக்கும். அந்த கோபத்துல வாக்குஸ்தானத்துல சனி இருக்கும் பட்சத்துல, நீங்க கடுமையான வார்த்தைகளையோ, ஒரு ஒரு அசுப வார்த்தைகளையோ நீங்க பயன்படுத்துறதுனால பாதிக்கப்பட போறது நீங்க மட்டும் தான். நீங்க வந்து எப்பயுமே கோவமும், ஒரு வன்முறையும் நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிய குடுக்காது. நம்மள வந்து எப்பயுமே பிரச்சனையில வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு தீர்க்க இன்னொரு பிரச்சனைய செய்ற மாரி ஆயிடும். ஸோ அந்த வகையில வந்து சிம்ம ராசிக்காரர்கள் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கும் பட்சத்துல, உங்க வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய 90% பிரச்சனைகள் உங்க வார்த்தைகள்னால தான் வரும். நீங்க அப்படி பேசிட்டாரு, அவர் அப்படி பேசிட்டாரு, அதனால தான் நான் வந்து அவர் மேல கோவப்பட வேண்டியதாச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டி வரும். அது உங்க பக்கம் நியாயமே இருந்தா கூட, உங்க வார்த்தைகள் மத்தவங்களையும் காயப்படுத்தி, உங்களையும் காயப்படுத்தும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அது போக வந்து உங்க சக்திக்கு மீறியான செயல்கள நான் செஞ்சு தர்றேன் அப்படின்ற வாக்குறுதிகள குடுக்காதீங்க. யாருக்கும் குறிப்பா அந்த பண விஷயங்கள்ல, அந்த விஷயங்கள்ல நீங்க வந்து இது பண்ணாதீங்க. ஒரு செல்வாக்கு மிக்க நபர் மூலியமா ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமா உங்களுக்கு உண்மையிலேயே நெருக்கமானவரா இருப்பாரு. அ அவர்ட்ட சொன்னா வேலை முடிஞ்சிரும் அப்படின்னா கூட, அத நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட்டா குடுத்துறாதீங்க. யார்ட்டயும் வந்து நம்பிக்கை குடுக்காதீங்க. நான் முயற்சிக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. எந்த ஒரு செயல்லயும் யாருக்கும் ஒரு உறுதித்தன்மைய குடுக்காதீங்க. நான் என்னால முடிஞ்சா செய்றேன், ட்ரை பண்றேன், முயற்சிக்கிறேன் இப்படின்னு சொல்லி நிப்பாட்டிக்கங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுக்கு முடியக்கூடிய காரியமா இருந்தா கூட, நீங்க முடிச்சு தரேன்னு சொன்னதுனால தடப்படும். 2ல சனி இருக்கிறதுனால. இதனால கவனமா இருக்கணும்னு தான் சொல்றேன். அதுக்கு அடுத்ததா வந்து ராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம் துலா ராசி, சனி உச்சம் அடையக்கூடிய வீடு. உங்க ராசிக்கு பகை கிரகம் உச்சம் அடையிறது நல்லதா, கெட்டதா அப்படின்ற ஒரு யோசனை வரும். சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி உச்சம் பெறது கண்டிப்பான முறையில நல்லது தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி. ருணரோக சத்துருஸ்தானத்து அதிபதியா வந்து 6ஆம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம். இன்னொரு மறைவு ஸ்தானமான துலா ராசியில 3ஆம் இடத்துல மறையிறது யோக பலன் தான். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்ன்ற அடிப்படையில சனி வந்து அந்த துலா ராசியில இன்னொரு சிறப்பு என்னன்னா, அங்க தான் சனி வந்து உச்ச பலம் பெறுறாரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி உச்ச பலம் பெற்று அவர் 6ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து 3ல மறையிறதுனால, சிறந்த ராஜயோக பலன்கள உங்களுக்கு குடுப்பாரு. நீங்க செய்ற செயல் எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு எளிதா வெற்றிகள் குடுத்து உங்க வாழ்க்கைய மேல, 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 மேல உயர்த்தி கொண்டு வந்துருவாரு. இது ஒரு அடிப்படையில சொல்றேன். இன்னொரு அடிப்படையில எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 7ஆம் அதிபதியா வந்து அவர் 3ஆம் இடத்துல அமரும்போது, சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் வந்து எளிதா நடக்கும். இதெல்லாம் அவங்க திட்டமிட்டு செய்றதே இருக்காது. இயற்கையா வந்து அ ஒரு சிலருக்கு நம்ம இப்ப விரும்பி தான் கல்யாணம் பண்ணணும், வைக்கணும் அப்படிலாம் நெனச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது இயற்கையா நடக்கும். ரொம்ப எளிதா நடந்துரும். யாருனாலயும் அத தடுக்கவும் முடியாது. அதாவது பெரியவங்கனாலும், விருப்பம் இல்லாம இருந்தாலும், இவங்க என்ன நெனச்சாங்களோ அத சாதிக்கக்கூடிய வலுவ வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல உச்சமாகறதுனால, சிம்ம ராசிக்கு நிச்சயமான முறையில காதல் திருமணமும், யோகமான ஒரு திருமண வாழ்க்கையும் இருக்குன்றத நம்ம சொல்ல முடியும். சனியாலேயே யோகம் இருக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பகை கிரகமான சனி 3ஆம் இடத்துல இருக்காரு, துலா ராசியில இருக்காரு, உச்ச வீட்ல இருக்காருன்ற ஒரு காரணத்தினால, உங்க வாழ்க்கைய இனிமையாக்கி தருவார். ஆ அது போக அதுக்கு அடுத்ததா 4ஆம் வீடு. ராசிக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. விருச்சிக ராசி சனிக்கு பகை வீடா இருந்தாலும், அவங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில வர்றதுனால, கேந்திரத்தில இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து 6, 7க்கு அதிபதியா வந்து 4ஆம் இடத்துல அமர்றது ஒரு சிறந்த யோகம் தான். எந்த வகையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணத்த குடுப்பாரு. வெளிநாட்டு தொடர்பு மூலியமா உங்களுடைய அ வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு, உங்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சிக்கு கண்டிப்பான முறையில மிக உறுதுணையா இருப்பார். ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அது இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அது போக வந்து பக்தியில ஓவரா அதீதமான ஈடுபாட்ட குடுக்கும். விருச்சிக ராசியில சனி அமர்ந்து சிம்ம ராசியா வரும் பட்சத்தில, பக்தியில ஒரு தீவிர ஈடுபாட்ட குடுத்து, அ பொழைக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம கோயில் கோயில்னு அலைய வச்சுரும். ஸோ அது ஒண்ணு செய்யும். அதுலயும் வந்து இன்னும் ஒரு சில பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரீகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சில சிம்மராசிக்காரர்கள ஈடுபட வைக்கும். இயற்கை ஆர்வத்த குடுக்கும் தான். அந்த மாந்திரீகம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. குடும்பம் வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல அது சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து நெறைய தவறான நபர்கள் இருப்பாங்க. அத உங்களால நம்ம கெஸ் பண்ண முடியாது. அதனால வந்து அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா ஒரு அளவா வச்சுக்கிறது நல்லது. அ இந்த மேஜிஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா? அம் இந்த மக்கள மேஜிக்லாம் காமிச்சு சந்தோஷப்படுத்தி குழந்தைங்கள மயில வைக்கக்கூடிய, இந்த மாதிரியான மெஜிஷியனா வரக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசிக்கு 4ல சனி இருக்கவங்க வருவாங்க.
அதுக்கு அடுத்ததா வந்து ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி. தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கு பகை வீடா இருந்தாலும், அந்த தனுசு ராசிக்கு அதிபதி குருவுக்கு சனி பகையா இருந்தாலும் கூட, உங்க சிம்ம ராசிக்கு அவர் வந்து 5ஆம் இடத்துல அமர்றாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரசு பணிய குடுக்கும். அரசு பணிய குடுக்கும். மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழிலதிபரா உங்கள உருவாக்கும். உங்களால ஒரு 1000 பேத்துக்கு சம்பளத்த குடுக்கக்கூடிய அளவுக்கான யோகத்த குடுக்கும். இதெல்லாம் குடுத்தாலும் கூட, நீங்க ராஜா போல வாழ்ந்தாலும் கூட, உங்களுக்கு எந்நேரமும் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். மனக்கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த காரியத்த எப்படி செய்ய போறோம்? ஈஸியா செஞ்சுருவோமா? இல்ல அதுக்கு சிரமப்பட வேண்டியிருக்குமா? இப்படின்ற ஒரு பயத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். வெளியில வேணா ராஜா மாரி கெத்தா சிங்கம் போல சுத்தலாம். ஆனா மனசுக்குள்ள பெரிய கலக்கத்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய சனி குடுத்துட்டு தான் இருப்பார். இதுக்கு அடுத்ததா வந்து 6ஆம் இடம். ராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம்ன்ற சிம்ம ராசிக்கு 6ஆம் இடமா சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசி. மகர ராசி சனியோடைய ஆட்சி வீடு. மகர ராசி ஒரு நீர் ராசி. நீர் ராசியில அந்த ராசி அதிபதியான சனி பகவான் அவர் அமரும்போது, அ கடல் கடந்த தொடர்புகள் மூலியமா உங்களுடைய செயல்கள்ல, உங்களோட தொழில்கள்ல வெற்றி அடைஞ்சு, மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு உன்னதமான பொருளாதார நிலையை அடைஞ்சு, வீடு, வண்டி, வாகன யோகங்கள், சொத்து மேல சொத்து வாங்கக்கூடிய யோக அமைப்புகள்லாம் குடுத்து, உங்கள எப்பயுமே வெற்றியாளரா வச்சிருப்பாரு. அதுபோக 6ஆம் இடத்து சனி அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, அது வெற்றி கனின்னு தான் சொல்லணும். நம்முடைய 6ஆம் இடத்துல சனி இருக்கு. ராசிக்கு 6ல சனி அமர்ந்துட்டாரு அப்படின்னாலே வந்து, அ எங்கெல்லாம் இப்போ நீங்க வந்து போட்டின்னு போறீங்க அப்படின்னா, அங்கெல்லாம் வந்து நீங்க வந்து வென்று வருவீங்கன்றதுக்கு அடையாளம் தான் 6ஆம் இடத்து சனி. உங்களுடைய கடன் சார்ந்த, எதிரிகள் சார்ந்த தொல்லைகள் எல்லாம் வந்து ஈஸியா தவிடுபொடியாக்கி நீங்க ஜெயிச்சு லைஃப்ல கடனால வளரக்கூடிய யோகத்தையே வந்து 6ஆம் இடத்து சனி செய்வார். ராசிக்கு 7ஆம் இடம். சிம்ம ராசிக்கு 7ஆம் இடம் வரக்கூடியது கும்ப ராசி. கும்ப ராசி சனியுடைய ஆட்சி வீடு. தன்னுடைய ஆட்சி வீடான பூரணத்துவத்தை குறிக்கக்கூடிய அடையாளமா இருக்கக்கூடிய கும்பராசியில் அமரும்போது, அ சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவா ராசியும் ராசின்னா சந்திரனும் அதுக்கு எதிர்நிலையில சனியும் இருக்கும்போது சமசப்தமா சனியும் சந்திரனும் ஒருத்தர் பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீக யோகம், அ பக்தி யோகம். பக்தி யோகத்த குடுப்பாரு. அதே நேரத்தில உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை, உங்கள போலயே ஒரு நல்ல தர்ம புண்ணியங்கள்லாம் செஞ்சு, ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கைய வாழணும் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனைகள குடுக்கக்கூடிய ஒரு பெண்ணையோ, ஒரு ஆணையோ உங்களுக்கு திருமண துணையா குடுத்து, உங்களோட லைஃப்ப வந்து ரொம்ப ஹேப்பியா வச்சுக்கிற இடத்துல 7ஆம் இடத்து சனியா வரக்கூடிய கும்பராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார்ன்ற உறுதியா சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி. தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு அஷ்டம ஸ்தானம். அது ஆயுள் ஸ்தானமும் அதுதான். இந்த ஆயுள் ஸ்தானத்தில சனி அமரும்போது, ஆயுள்காரன் சனியே அமரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நீங்க உங்களோட ஹெல்த் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு வந்து தீர்க்க ஆயுள குடுப்பார், ராசி அடிப்படையில. அது என்ன 6ஆம் இடத்து அதிபதியா வந்து 8ஆம் இடத்துல மறையிறது, மீண்டும் ஒரு ராஜயோகம் தான். அந்த வகையில ஆயுள் தீர்க்காயுள குடுத்துருவாரு. சனி 8ல வர்றது ஆயுள்காரன் ஆயுள் ஸ்தானத்திலே இருக்காரு. காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு ராசி அடிப்படையில, அதாவது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னா, ஒரு காரகத்துக்குரிய கிரகம் அந்த காரகத்துக்குரிய ஸ்தானத்திலேயே அமரும்போது வந்து, அந்த காரகத்த வந்து பாதிக்க செய்வார்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆயுள் காரகனா வரக்கூடிய சனி பகவான், ஆயுள் ஸ்தானத்தில போய் அமரும்போது, அந்த ஸ்தானம் பாதிக்கப்படும்னு சொல்லுவாங்க. ஆனா, இன்னொரு விதிப்படி வந்து அது ராஜயோகமா செயல்படும். எப்படின்னா, 6ஆம் இடம்ன்ற ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி, 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இன்னொரு மறைவு ஸ்தானத்தில அமரும்போது, அந்த அந்த விதி செயல்பட்டு உங்களுக்கு நீண்ட ஆயுள குடுப்பார். 6ஆம் இடத்துக்குரிய அதிபதி 8ஆம் இடம் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில மறையும்போது, கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். ராஜயோகத்த குடுத்துருவாரு. அதுபோக 7ஆம் இடத்து அதிபதியா வந்து ஒரு 8ஆம் இடத்துல வர்றாரு. அது ஒரு சிறப்பு தான். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்க 2 பேத்துக்கும் பொதுவான வேற ஒரு வெளியூர்ல போய் இருந்து புது வாழ்க்கைய துவங்கி நல்ல ஒரு நிலையில லைஃப்ல வெற்றியாளரா இருப்பீங்கன்றதுக்கு அடையாளமா அத நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பொருளாதார விஷயங்கள், பண விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷ ராசி. மேஷ ராசி வந்து சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில சனி அமரும்போது, சனி வந்து பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில அமரும்போது வந்து என்ன ஆகும்னா, எல்லா விஷயத்திலயும் சந்தேகம், குழப்பம், ஒரு தெளிவற்ற தன்மை, எதிர்மறையான சிந்தனைகள் நெறைய குடுத்துட்டே இருப்பார். அ அ எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து, "ஐயோ! இது இப்படி ஆயிருமோ? இது அப்படி ஆயிருமோன்னு" எந்த ஒரு செயலையும் அதோட எதிர்மறையான பக்கங்கள மட்டுமே பார்க்க வைக்கும். அத மட்டும் தவிர்த்தீங்கனாலே போதும், உங்க வாழ்க்கை நல்லாருக்கும். இத நீங்க அது உங்களுடைய ஞானஸ்தானமும் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா, வயது முதிர்ந்த பெரியவங்களுக்கு வந்து நீங்க பண்ணக்கூடிய அந்த உணவு தானங்கள், அவங்க மனச சந்தோஷப்படுத்துற மாரி செய்யக்கூடிய விஷயங்கள், இதன் மூலியமா உங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் வந்து விலகி, நீங்க ஒரு ஆரோக்கியமான, சந்தோஷமான வாழ்க்கைய வாழ முடியும். அதுபோக சிம்ம ராசிக்கு
10ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷப ராசியில வந்து சனி இருக்காரு அப்படின்னா, இன்னும் இருக்கிற நிலையில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள உங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல வேலையில. அவர்ட்ட ஒரு பொறுப்ப ஒப்படைச்சோம்னா, அவ்வளோ சிறப்பா தரமா செய்வாருங்க அப்படின்ற அளவுக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய நிலைய குடுத்துருவாரு. ரொம்ப கடின உழைப்ப சந்தோஷமா செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆர்வத்தோட, இன்வால்வ்மென்ட்டோட அ ஒவ்வொரு பணியையும் செய்யக்கூடிய ஒரு மனநிலைய வந்து 10ஆம் இடத்துக்கு சனி குடுப்பார். அதாவது ரிஷப ராசியில சனி அமரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாரியான குணநலங்கள் இருக்கும். அது காசு, பணம் அதெல்லாம் 2வதுங்க. வேலை தான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப கடுமையா உழைக்கக்கூடிய பொதுவா வந்து சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அ ராஜா போல உட்கார்ந்து தான் வேலை வாங்குவாங்க. ஆனா 10ஆம் இடத்துல சனி அமர்ந்துருச்சுன்னா, அவங்களே வந்து வேலைக்காரனா இறங்கிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அ வேலையில ஒரு விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்கன்ற மாரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா வந்து உங்க ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில சனி பகவான் அமரும்போது, சொல்லவே வேணாம். சனி பகவான் மிதுன ராசி அவர் நட்பு வீடு, 11ஆம் இடம் உபஜய ராசி வெற்றிக்கு உதவும். அந்த வகையில வந்து உங்களோட பூர்வீக வழி ஆதாயங்கள், குலதெய்வ அருள் இது எல்லாத்தையுமே மேம்படுத்தி குடுப்பாரு. உங்க செய்யும் செயல் எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு வெற்றிய குடுப்பாரு. உங்க வாழ்க்கை துணை மூலியமா மிகப்பெரிய லாபத்த லாபத்த, ஆதாயங்கள, சந்தோஷங்கள பெறக்கூடிய யோகத்த வந்து மிதுன ராசியில அமரக்கூடிய சனி பகவான் செய்வார். அதுக்கு அடுத்ததா ராசிக்கு விரைஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடக ராசி, நீர் ராசி. கடக ராசியில வந்து சனி அமரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீண் விரயங்களுக்கு கண்டிப்பான முறையில வழிவகுக்கும். வீண் விரயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அத மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா அ உங்கள பாதிக்காத அளவுல, உங்க பொருளாதாரத்தையும், உங்க குடும்பத்தையும் பாதிக்காத அளவுல கவனமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல வந்து எந்த விதமான பிரச்சனையும் என்னைக்கும் இருக்க போறதில்ல. நெறைய பயணங்கள குடுக்கும். அந்த பயணங்கள ஆக்கப்பூர்வமா வச்சுக்கணும் அப்படின்னா வந்து, அந்த அசுப செலவுகள நீங்க வந்து அதுக்கு உங்க காசு போகாத அளவுக்கு பார்த்துக்கங்க. பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய அலைச்சல்கள், பயணங்கள் உங்கள வந்து வாழ்க்கையில வெற்றிக்கு, உங்க வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். தூக்கமின்மைய குடுக்கும். அதுபோக வந்து சிலருக்கு வந்து இந்த மார்பு பகுதியில சில சில தொந்தரவுகள குடுக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடகராசியில சனி அமரும்போது, இதயம் சம்மந்தமான சில சில பிரச்சனைகள குடுக்கும். அது வந்து ஆரம்ப நிலையில இருக்காது. அதனால வந்து சிம்ம ராசிக்காரர்கள் 12ஆம் இடத்துல சனி இருக்கும் பட்சத்தில, கண்டிப்பான முறையில வந்து ரெகுலர் வாக்கிங் அல்லது ஏதாவது ஒரு எக்ஸர்சைஸ் இந்த மாரி வந்து தொடர்ந்து கடைபிடிச்சு வர்றது ரொம்ப நல்லதா இருக்கும்ன்றத நான் வலியுறுத்திக்கிறேன். மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள்ல எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்காரு. ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான அ யோக அவயோகங்கள வகுத்து குடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அ இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை, தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும், தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்காரு. தீமை தர்றதுனால அவர் கெட்டவரா நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய அ நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்கள குடுக்க போறாரு. ஸோ அந்த வகையில வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அ நம்மளுடைய ராசி அடிப்படையில சனி எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இத விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமா நீங்க சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகள பத்தி அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலயுமே வந்து இப்ப நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில பார்த்திருக்கோம் காணொளிகள்ல. இந்த 3 நிலைகள்லயும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்றாரு? உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாரியான கர்ம வினைகள உங்களுக்கான நற்பலன்கள தரப்போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கான உதவ நான் தயாரா இருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவ ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பா நான் எடுத்து சிறப்பான முறையில உங்களுக்கான நல்ல பலன, சரியான பலன உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.